Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வெண்டைக்காயில பொதுவாவே ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அது இல்லாம எப்படி நம்ம சாஃப்ட்டா பொரியல் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கும் சமையல் பழகுறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபியோட வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்க்குறப்போ பொரியல் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். அப்போ தான் பொரியல் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வெண்டைக்காயை இந்த அளவுக்கு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பொதுவாகவே வெண்டைக்காயில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். கட் பண்ணும்போது நைஃப்பில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்து பண்ணுறப்போ பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சாதாரண சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா அப்படின்னா காஞ்ச மிளகா கூட நீங்கள் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இதோடைய ஸ்டிக்கி தன்மை போகிறதுக்காக நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூடவே அகெயின் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஆயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல டெலிஷியஸான வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியான ரெசிபி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ்க்கும் சமையல் பழகுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.